So good morning everybody. Today we are going to start software engineering class. Before getting into the class, I would like to show a video to you. Please see the video and we will discuss thereafter. Are you a morning person or a night owl? Morning. Coffee person or tea guy? Coffee in the morning, tea in the afternoon. What's the first thing you do when you wake up every morning? Wear my running shoes. What's on your work desk right now? Too many computers to count. What's on your smartphone home screen? The number one icon, Wunderlist. Comic Sans, good or bad font? Yeah, good fun. Favorite workday time waster? Cortana. How do you run a meeting? Listen more, talk less, and be decisive when the time comes. The one trait that I look for in new hires is? Do they create clarity? Do they create energy? If you could explain cricket rules to someone in the US, what's the one thing you would know? It's impossible. Who's been the greatest influence on you? My parents. My dad is an economist, leftist, Marxist. My mom was a drama professor. They could hardly agree on anything, so therefore it gave me the room to form my own opinions. But they had great values, and that helped. What's the best professional advice you've ever been given? Believe in yourself more so than you think you do. I am Satya Nadella, CEO of Microsoft. So dear students, I hope that you have seen the video. The video is from Satya Nadella, the CEO of Microsoft company. He has given some of his interest in this video. I will put the video in the Google Classroom. You can once again go through the video at your leisure time. But one important aspect from his video, அவர் சொல்ற வரத கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். Listen more, talk less, and more decisive அப்படிங்கிறார். அதாவது நிறைய நம்ம வந்து லிசன் பண்ணணும், கேட்கணும், பேசுறதை விட கேட்கறது அதிகமா இருக்கணும். அண்ட் தென் மோர் டிசிசிவ் இன் நேச்சர். ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமா சொல்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான வார்த்தை அதில் பார்த்தீங்கன்னா பிலீவ் இன் யுவர் செல்ஃப். முக்கியமா அவரோட சக்சஸ் பாத்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் மைக்ரோசாஃப்ட்க்கு வந்திருக்காரு, இது வரைக்கும் வந்திருக்காரு. எஸ் கிராஸ்ட் சோ மெனி வேஸ். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா he has been applying the principles of software engineering. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் வந்து அப்ளை பண்ணதுனால தான் he has been able to move to the topmost position of Microsoft. அதாவது systematic approach of developing software. ஒரு சாஃப்ட்வேரை எப்படி சிஸ்டமேட்டிக்கா நம்ம டெவலப் பண்றது அப்படிங்கறத we have to think. இப்ப we will see what we are going to learn today. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் அந்த கூகுள் கிளாஸ் ரூம் பத்தி சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நீங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல உள்ள வந்து என்டர் பண்ணிருக்கீங்க. ஐ வில் ஷோ த கூகுள் கிளாஸ் ரூம். இதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். இதுல வந்து we have seen நிறைய மெசேஜஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சாட் பாக்ஸ்ல. இதுல வந்து நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்க வந்து இதுல வந்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
Brinda has given us good morning message. Very good. அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட மெசேஜ் எல்லாம் இங்க வந்து கொடுக்கலாம். உங்களோட சந்தேகங்கள் இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் இதுல பண்ணலாம். அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்குங்கிற கேட்டகரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் இதுல கொடுத்துருக்கேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் சாஃப்ட்வேர்ல 4 கேட்டகரி 4 மெட்டீரியல் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 வீடியோ நம்ம போன கிளாஸோட வீடியோ ஒரு மெட்டீரியல் இருக்கும். அப்புறம் இன்னொரு மெட்டீரியல் வந்து வீடியோவா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பிபிடி வந்து கொடுத்துருக்கேன். தென் ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் சைஸ் கேட்டகரிஸ்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இதை பத்தி இப்போ கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பீப்புள்ங்கிறதுல நாலேஜ் ஹப்ங்கிறது நான் ஆக்சுவலா என்னோட ஐடி. நீங்க உங்களோட நேம்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. இதுல வந்து இன்னும் சத்யா வந்து இன்வைட் பண்ணிருக்கோம். அவங்க இன்னும் என்டர் ஆகல. அவங்க மெயில்ல போய் செக் பண்ணி அக்செப்ட் பண்ணாங்கன்னா யூ கேன் என்டர் இன்டு தி கிளாஸ் ரூம். அப்புறம் இது வந்து நம்ம டெஸ்ட் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்கும் போது அதோட மார்க்ஸ் எல்லாம் இதுல வரும். ஸோ திஸ் இஸ் த வே இன் விச் வி கேன் டூ த கூகுள் கிளாஸ் ரூம். இன்னும் யாராவது என்டர் ஆகலைன்னா ஒன்னு மெயில்ல வாங்க, இல்லைன்னா இந்த கோடு இருக்கு பாருங்க, நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அந்த கோடு. அதாவது JGQFKV3 இதை வந்து நீங்க என்டர் பண்ணீங்கன்னா இந்த கூகுள் கிளாஸ் ரூம் போயிட்டு ஜாயின் கிளாஸ் ரூம்ல போய் இந்த கோடை என்டர் பண்ணீங்கன்னா யூ கேன் என்டர் இன்டு த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ல என்டர் பண்ணிடலாம். இன்னும் என்டர் ஆகாதவங்க இந்த கிளாஸ் ரூம்ல என்டர் ஆயிடுங்க. ஸோ திஸ் இஸ் அ வே இன் விச் வி ஆர் மூவிங் டு த கூகுள் கிளாஸ் ரூம். இப்ப நான் சில மெட்டீரியல் நேற்று கொடுத்துருந்தேன். அதை பத்தி ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் நம்ம ரெகுலர் கிளாஸ்க்கு போகலாம். ப்ராஜெக்ட் சைஸ் கேட்டகரிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இதை பத்தி ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன், ஏன்னா நீங்க அப்புறம் வீட்டில் படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் த கோடு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கிளாசிஃபிகேஷன்ஸ். நிறைய ப்ராஜெக்ட் கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம்னா கோட் சைஸை பற்றி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிவையல் ப்ராஜெக்ட்ஸுங்கிறது ஒரு 500 லைன் ஆஃப் கோடு மேக்ஸிமம் இருக்கும். ஒரே ஒரு ப்ரோக்ராமர் மட்டும் இருப்பாரு. 1 to 4 வீக்ஸ் டியூரேஷன் தயார் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். அதே 1000 to 2000 லைன்ஸ் இருந்ததுன்னா ஸ்மால் ப்ராஜெக்ட் சொல்லலாம். 5000 to 50000 வரைக்கும் கோடிங் இருந்து 2 to 5 ப்ரோக்ராமர் இருந்தாங்கன்னா மீடியம் சைஸ் ப்ராஜெக்ட் சொல்றோம். அதே வந்து 50000 இருந்து 1 லட்சம் கோடு இருந்ததுன்னா 5 to 20 ப்ரோக்ராமர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா லார்ஜ் ப்ராஜெக்ட். அதே மாதிரி 1 மில்லியன் கோடு, 10 மில்லியன் கோடு, சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராமர்ஸ் வந்து 1000 ப்ரோக்ராமர்ஸ், 5000 ப்ரோக்ராமர்ஸ், அதே மாதிரி டியூரேஷன் வந்து 5 years or 10 years இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து லார்ஜ் ப்ராஜெக்ட், எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் ப்ராஜெக்ட்னு சொல்றோம். இப்ப இந்த ப்ராஜெக்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நிறைய கோடிங் எழுத நம்பர் ஆஃப் லைன்ஸ் கூட போகும்போது அதை டீபக் பண்ணி நம்ம சரி பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். அப்ப அதனாலதான் என்ன பண்றோம், when you go for big projects then software engineering principles வந்து நமக்கு தேவை. ஸோ டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால பாத்தீங்கன்னா நிறைய ஹியூஜ் ப்ராஜெக்ட் வரும்போது டெஃபினட்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். மெத்தடாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து தேவைப்படுது. அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் சைஸ் என்ன, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான மெத்தடாலஜி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி தான் இந்த மெட்டீரியல்ல கொடுத்துருக்கேன். ஸோ தட் யூ கேன் ரீட் and know what is the different types of projects available. Projects என்னென்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்க இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அது ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதுல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்ன, ப்ரோக்ராமர்னா என்ன, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்னா என்ன, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா என்ன, இந்த டேர்ம்ஸுக்கெல்லாம் உள்ள டெஃபினேஷன்ஸ் வந்து இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்க வீடியோ லிசன் பண்ணி you can learn the terminologies, the definition பத்தி எல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கிறது. ஸோ நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆஃப்லைன் வீடியோஸ் வரும், ஆஃப்லைன்ல மெட்டீரியல் வரும், ஆன்லைன்ல கிளாஸ் வரும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் நம்ம படிக்க போறோம். ஏன்னா ஒரே எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல பண்றதுங்கிறது இப்போ பேண்ட்வித்துக்கு பத்தாது.
அதனால பேரலா ரெண்டு மோட்லயும் நம்ம வந்து பண்ண போறோம். அதனால கூகுள் கிளாஸ் ரூம்ல டெய்லி அப்டேட்ஸ் இருக்கான்னு பாத்துங்க. அப்டேட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நீங்க லெஷர் டைத்துல உட்காந்து அதை ரீட் பண்ணுங்க. எப்பொழுதுமே ஒரு குட் ப்ராக்டிஸ் என்னன்னா, நீங்க படிக்கும்போது நீங்க இந்த கிளாஸ்ல எடுத்த வீடியோ, இந்த கிளாஸ் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போறேன். உட்காந்து ஒரு நோட் எடுத்து பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் நீங்க வந்து உங்களோட ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி கான்செப்ட் வந்து தெரியும். ஏன்னா டோன்ட் திங்க் தட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷனுக்காக மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு நினைச்சுக்காதீங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது ஒரு நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு லைஃப்ல வந்து நம்ம லைஃபுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது வாழ்வியல் சொல்லுவோம். எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம நடத்தி போறோங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். காலையில எழுந்திருக்கணும், நம்ம சாப்பிடணும், அப்புறம் வந்து காலேஜுக்கு போகணும், இல்லை வேலைக்கு போகணும், மத்தியானம் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றோம். அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இருந்தாதான் நம்ம வந்து லைஃப் நம்ம ஸ்மூத்தா போகும். அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இல்லைன்னா நம்மளோட லைஃப் வந்து இட் வில் நாட் கோ ஸ்மூத்லி. அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ண போனீங்கன்னா அந்த பிரின்சிபல்ஸ் நீங்க தெரிஞ்சிருந்தாதான் நீங்க வந்து கரெக்டா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ண முடியும். நீங்க ஒரு டீம் மெம்பரா இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரோக்ராமரா இருக்கலாம், அல்லது டெஸ்டிங் பர்சனா இருக்கலாம், அல்லது மெயின்டைன் பண்றவங்களா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிருந்தாதான் உங்களால இந்த வேலையை சரியா செய்ய முடியும். எப்பொழுதுமே ஒரு காமெடி ஒண்ணு, வடிவேல் காமெடி வந்து உங்களுக்கு லைட்டர் வெயின்ல சொல்றேன். அவர் அடிக்கடி படத்துல சொல்லிட்டு இருப்பாரு, எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படிம்பாரு. அதே மாதிரி we have to do planning, lot of planning before we are. நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய பிளான் பண்ணி செஞ்சோம்னா அந்த பிளானிங் வந்து நமக்கு சரியா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். So try to understand the concept and inherit the concept on yourself. உங்களுக்கு உள்ளே அந்த கான்செப்டை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஃபியூச்சர்ல அந்த கான்செப்டை நீங்க யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் மாதிரி தெரியலாம், ஒரு நம்ம என்னடா அது ஒரே தியரட்டிக்கல் ஆஸ்பெக்டா இருக்குன்னு நினைக்கலாம். பட் எந்த தியரியுமே வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது ஒருத்தர் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். தியரியே என்னன்னா, அந்த தியரி வந்து சம்டைம்ஸ் we have to apply, implement in some places. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண இடத்துல வரும்போது அந்த தியரியோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். அதனால இந்த கான்செப்டை வந்து நீங்க வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அது வந்து it will be helpful for you to execute. அதனால you read it and inherit the concepts and then listen all the materials. இதுதான் வந்து ஒரு way of instruction that we want to do. Now we are going to see quality and productivity factors. இப்போ இத ரெண்டு பார்ட்டா பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட், அடுத்த கிளாஸ்ல செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். Quality and productivity factors. குவாலிட்டினா அன்னைக்கே சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஐ திங்க் நவநீதன் ஆன்சர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். தரம் அப்படின்னு சொன்னாரு. குவாலிட்டிங்கிறது தரம். ஒரு பொருள் வந்து தரமா நம்ம தயார் பண்ணணும் அப்படிங்கிறதா குவாலிட்டி. ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து டெவலப் பண்றோம்னா எவ்வளவு குயிக்கா அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்றோம், அதே சமயம் சரியா அந்த ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்றோம் அப்படிங்கிறத we call it as a productivity. இப்ப இது ரெண்டுமே நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். We can see both the things are very very important. Quality and productivity factors. காரணிகள்னு சொல்லலாம். தமிழ்ல வந்து you can say it as a காரணிகள். ஒரு தரத்துக்கோ உருவாக்கத்துக்கோ தேவைப்படக்கூடிய காரணிகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 காரணிகள் நம்ம சொல்ல போறோம். அந்த 15 காரணிகளும் என்ன, அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத ஒரு 2 செட் ஆஃப் செஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல பார்க்கலாம். So we will see
இப்ப நம்ம வந்து ப்ராடக்ட்ங்கிறது இங்க நம்ம வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், மென்பொருள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மென்பொருள் உருவாக்குறதுக்கு அதே மாதிரி அந்த மென்பொருள் தரமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்ப ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்ணும்போது மென்பொருள் உருவாக்கம்னு சொன்ன அந்த மென்பொருளை எப்படி நம்ம வந்து மேம்படுத்துதல், மெயின்டெனன்ஸ், மென்பொருள் மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம், மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். இந்த டெவலப்மெண்ட்டும் மெயின்டெனன்ஸும் ஒரு வந்து கடினமான பாதை, டிஃபிகல்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட நம்ம முக்கியமான வேலை. சோ அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் டாஸ்க், ஒரு கடினமான வேலை. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் முன்னே சொன்ன நிறைய சைஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் டிஃபர் ஆகும்னு சொன்னேன். ஸ்மால் ப்ராஜெக்ட் இருக்கு, லார்ஜ் ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கும் லார்ஜ் ப்ராஜெக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த ப்ராஜெக்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அப்ப வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபரெண்ட். அப்ப ஒரு சைஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான காரணமா தேவைப்படுது. அப்ப நீங்க ஒரு சின்ன ப்ரோக்ராமா இருந்தா நீங்க இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் இல்லாம நீங்க டெவலப் பண்ணலாம், ஒரு பெரிய வித்தியாசம் அதிகமா இருக்காது. பட் when the size of the project is huge, போக போக அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் நம்ம அப்ளை பண்ணாம பண்ணோம்னா then the quality and productivity will be affected. அதுதான் ஒரு ப்ராவர்ப் சொல்றாங்க, கோடிங் பை சீட் ஆஃப் த பேண்ட்ஸ்னு சொல்றது. அதாவது என்ன அர்த்தம்னா, if you do something by the seat of your pants, you do it only your own experience and trusting your own judgment. அதாவது நம்ம பாட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, வித்தவுட் டூயிங் எனி அதர் பிளானிங் அண்ட் டூயிங் ப்ரொசீஜரல் வே, நம்ம மனசுல என்ன படுதோ அதை வச்சே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேரு தான் என்னன்னா கோடிங் பை த சீட் ஆஃப் த பேண்ட்ஸ் சொல்றது. அப்படி பண்ணும்போது அது சின்ன ப்ராஜெக்டா இருந்தா ஒன்னும் பெருசா வித்தியாசம் தெரியாது. ஆனா அதே வந்து நிறைய பெரிய லெவல்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது then it will have a effect, அது வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So developing and maintaining high quality software products require technical and managerial skills. Technical and managerial skills நமக்கு வந்து தேவைப்படுது. அந்த குவாலிட்டியும் ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வில் பி இம்ப்ரூவ்ட். So that is a major aspect of quality and productivity. குவாலிட்டியும் ப்ரொடக்டிவிட்டியும் நமக்கு என்ன தேவைன்னா, அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக then we need to be very careful. All process has to be followed. அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப இதுக்கு வந்து ஒரு 15 characteristics or factors வந்து that depends upon quality software development. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து ஒரு குவாலிட்டியா பண்றதுக்கு இந்த 15 காரணிகள் நமக்கு வந்து தேவைப்படுது. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா it is called individual ability அப்படின்னு சொல்றோம். இண்டிவிஜுவல் எபிலிட்டினா ஒரு புரோகிராமரோட தனிப்பட்ட திறமையினால் வரக்கூடிய குவாலிட்டி. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து ஒரு ப்ரோக்ராம் நல்ல எஃபிஷியண்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா the skill of the individual programmer. ஒரு ப்ரோக்ராமர் வந்து நல்ல ஸ்கில் ஓரியன்டட் ப்ரோக்ராமரா இருந்தாருன்னா, நாலேஜபிள் ப்ரோக்ராமரா இருந்தாருன்னா அது வந்து அவருக்கு வந்து இண்டிவிஜுவல் எபிலிட்டி, அவரோட தனி திறமையினால ஒரு நல்ல சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபேக்டர் என்னன்னா இண்டிவிஜுவல் எபிலிட்டிங்கிற ஃபேக்டர் முக்கியமா நமக்கு வந்து தேவைப்படுது. அதாவது ஒரு ப்ரோக்ராமரோட
அல்லது கோடர்னு சொல்லலாம் அல்லது டெவலப்பர்னு சொல்லலாம். அவங்களோட தனிப்பட்ட திறமை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டீம் கம்யூனிகேஷன். டீம் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா we have to interact as a team work. நம்ம வந்து ஒரு டீம் ஒர்க்கா ஒர்க் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 4-5 பேர் ப்ரோக்ராமர்ஸ் டெவலப்பர்ஸ் இருந்தாங்கன்னா they have to coordinate themselves for the development of the software. அவங்க தனித்தனியா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும், குவாலிட்டி வராது. அப்ப டீம் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னே சொல்லியிருக்கேன், when the size of the project பெருசாக ஆக காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீசஸ். ஸோ ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது தேர்ட் ஃபேக்டர். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து பெருசா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுக்க அதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி இஸ் அனதர் ஃபேக்டர். தென் அப்ரோப்ரியேட் நோட்டேஷன். அப்ரோப்ரியேட் நோட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய ஃபேசஸ் இருக்கும், அதாவது பகுதிகள் சொல்லுவோம். அதுக்கு பேரு டோட்டலா பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சொல்லுவோம். அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா நிறைய அதுல விஷயங்கள் இருக்கு. அதாவது அனாலிசிஸ் ஃபேஸ்னு இருக்கு, டிசைன் ஃபேஸ் இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ் இருக்கு, மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் இருக்கு, டெஸ்டிங் ஃபேஸ் எல்லாம் இருக்கு. இப்ப ஒவ்வொன்றுத்துலயும் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் வரும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அனாலிசிஸ்ல இருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ப்ராசஸ். அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், we have to make a note of all the process. அந்த ப்ராசஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு நிறைய நோட்டேஷன்ஸ் நம்ம வந்து தயார் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு குறியீடுகள் சொல்லுவோம். நோட்டேஷன்ஸ்னா குறியீடுகள். அது சம்பந்தமா ஒவ்வொரு ப்ராசஸ் என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு we need to டீடைலா நம்ம வந்து அதை வந்து ரெஃபரன்ஸ் வந்து பண்ணி வைக்கணும். அதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அப்ரோப்ரியேட் நோட்டேஷன் அது வந்து அடுத்த ஃபேக்டர். அப்புறம் நான் டெஃபினேஷன்லயே சொல்லியிருக்கேன், சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு முறைப்படி ஒரு வேலையை செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்கு. முறைப்படி செய்யறதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து COVID-19ல கிட்டத்தட்ட ஒரு 120-140 நாள் ஆயிடுச்சு. இந்த 140 நாளா நீங்க உங்களோட லைஃப் எப்படி இருந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வாட் இஸ் யுவர் ரெகுலர் ரொட்டீன்? மார்னிங் எழுந்திருக்கிறதுல இருந்து ஈவினிங் தூங்க போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாட் இஸ் அவர் ஆக்டிவிட்டிஸ்? இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. டெய்லி என்ன பண்ணுங்க, நாளையில இருந்து எடுத்துங்க, சாட்டர்டேல இருந்து அடுத்த சாட்டர்டே வரைக்கும் ஒரு நோட் புக்ல வந்து டைம் ஸ்லாட் குறிச்சு வச்சுங்க. ஸோ மார்னிங் எழுந்திருக்கிறதுல இருந்து ஈவினிங் தூங்க போற வரைக்கும் நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு எழுதுங்க, அந்த நோட்ல எழுதுங்க. அப்ப ஒரு வாரம் நீங்க கண்டினியூஸா நீங்க வேற ஒண்ணு திங்க் பண்ண வேணா, நீங்க என்ன பண்றீங்கிறது இந்த இப்ப வந்து இப்ப 9 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா 9 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னு எழுதுங்க. 12 மணிக்கு சாப்பிட்றோமா 12 மணிக்கு சாப்பிட்றோம்னு எழுதுங்க. மத்தியானம் 2 மணிக்கு தூங்குறோமா தூங்குறோம்னு எழுதுங்க. whatever you do that you just write it in your notebook எழுதுங்க. ஒரு வாரம் அதை கண்டினியூஸா எழுதிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அந்த ஒரு வாரம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறத திங்க் பண்ணி படிச்சு பாருங்க. You will see that you are wasting so much of time without doing anything. நிறைய நேரம் வந்து நீங்க வந்து நம்ம சொல்லுவோம் சும்மா இருக்கிறதுன்னு சொல்லுவோம். சும்மா இருக்கீங்க, அதாவது எந்த விதமான ப்ரொடக்டிவிட்டியும் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அது காரணம் என்னன்னா, we are not living in systematic way of living. நம்ம ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு ப்ரொசீஜரா நம்ம வந்து பண்ணல. அப்ப அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச், ஒரு முறைப்படியான ஒரு வேலையை நம்ம செய்யாம இருந்தோம்னா
எந்த வேலையுமே ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்காது, அதுக்கு ஒரு பயன் அளிக்காது. அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, லைஃபே வந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சா இருக்கணும், நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the systematic approach is another aspect where we have to consider for software quality. அப்ப என்ன பாருங்க, 5 ஃபேக்டர் ஞாபகம் வச்சுங்க. இண்டிவிஜுவல் எபிலிட்டி, தனிப்பட்ட திறன், டீம் கம்யூனிகேஷன், குழு ஒருங்கிணைப்பு, மூணாவது வந்து ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி, பொருளோட அந்த காம்ப்ளெக்ஸ் நேச்சர் ஆஃப் எ டாஸ்க், அந்த ஒரு கம்ப்ளீட் டாஸ்கோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி, அப்ரோப்ரியேட் நோட்டேஷன், ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நமக்கு வந்து ஒரு குறியீடு வச்சு அந்த குறியீடு படி நம்ம வந்து வேலையை செய்யணும். சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சஸ், அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த அப்ரோச்சை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். we have to follow a systematic approach. இது பொது 5 காரணிகள், 5 factors which will define or which will have a factor for quality and productivity. சாஃப்ட்வேர் குவாலிட்டிக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now next thing, அடுத்தது சேஞ்ச் கண்ட்ரோல். சேஞ்ச் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இந்த லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 2 வருஷம் ப்ராஜெக்ட், 3 வருஷம் ப்ராஜெக்ட் அப்படின்லாம் நிறைய இருக்கு. அப்ப இந்த ப்ராஜெக்ட் நிறைய இயர்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா இடையில வந்து மாற்றங்கள் வந்து தவிர்க்க முடியாத காரணமா ஆகும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ், ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்ப அந்த டீச்சர் வந்து ஒரு 2 மாசம் கிளாஸ் எடுத்துட்டு அந்த டீச்சர் வந்து வேற காலேஜுக்கு மாறி போயிடுவாங்கன்னு வச்சுப்போம். வேற புதுசா ஒரு டீச்சர் வராங்க. முதல் டீச்சர் பாதி போர்ஷன் எடுத்திருப்பாரு, அடுத்து வரவங்க அடுத்த பாதி கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றத்துக்கு நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரணும். இதே மாதிரி சாஃப்ட்வேர்லயும் நிறைய வந்து மாற்றங்கள் வரலாம். இடையில இருக்கிற ஒரு ப்ரோக்ராமர் போயிட்டு இன்னொரு ப்ரோக்ராமர் வரலாம். அதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரக்கூடும். அப்ப அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறதா சேஞ்ச் கண்ட்ரோல்ங்கிற ஃபேக்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா லெவல் ஆஃப் டெக்னாலஜி. லெவல் ஆஃப் டெக்னாலஜி, இப்ப டெக்னாலஜி வந்து பிளேஸ் an important role in சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எந்த லெவல்ல நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம், அது எந்தெந்த லெவல்ல நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் ஒரு ஃபேக்டரா பார்க்கலாம். தென் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரிக்வயர்டு ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டினா என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? எனி ஸ்டூடெண்ட்ஸ்? ரிலையபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா யாராவது? ரிலையபிலிட்டினா என்ன? ஏதாவது சொல்லுங்க. கிருத்திகா இருக்காங்களா? கிருத்திகா, இருந்தா சொல்லுங்க. ஜனார்தனன் சார், கால் ரிலையபிலிட்டினா என்ன? ஜனார்தனன் சார் சொல்லுங்க. ரிலையபிலிட்டினா சொல்ல முடியுமா என்னன்னு?
சார் தெரியல சார். அதாவது ரிலையபிலிட்டினா என்னன்னா நம்பிக்கை. ஐ எம் a reliable person அப்படின்னு சொல்றோம். நான் நம்பிக்கையானவன் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு யார் மேலேயாவது ஒருத்தங்க மேல நம்பிக்கை வருது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை வருது, உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்றீங்க உன் மேல நம்பிக்கையா இருக்கு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அது காரணம் என்னன்னா உங்க நண்பன் சரியானதை சொல்லுவாங்க, அது நீங்க அவங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கு பேர் தான் ரிலையபிலிட்டின்னு சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இந்த சாஃப்ட்வேர் வந்து என்னோட பணிகளை வந்து சரியா செய்ய முடியும், கரெக்டா செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அதுக்கு பேர் தான் ரிக்வயர்டு ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்றது. ஒரு ஏடிஎம்க்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிருக்கோம்னு வச்சுங்க. அந்த ஏடிஎம் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும்போது நீங்க கார்டை ஸ்வைப் பண்ணா கரெக்டா பணம் உங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு வரணும். அப்படி அந்த நம்பிக்கை வரலைன்னா அந்த ஏடிஎம் மிஷினை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்பயும் நிறைய பேர் இருக்காங்க, ஏடிஎம் போய் பணம் எடுக்கணும், ஏடிஎம் பணம் எடுக்க மாட்டாங்க. போய் அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது சார், நான் நேரம் போய் பேங்க்ல போய் வித்ட்ராயல் ஸ்லிப் கொடுத்தா எடுப்பேன் அப்படிம்பாங்க. நிறைய பேர் இன்னும் அதே மாதிரி பீப்புள்லாம் இருக்காங்க. காரணம் என்னன்னா நம்பிக்கை இல்லை. ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தோம்னா வேற யாராவது வந்து ஸ்வைப் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம், ரிலையபிலிட்டி குறையுது. அப்ப ரிலையபிலிட்டி வந்து நம்ம முக்கியமான விஷயமா நம்ம வந்து இருக்கு. அதான் என்ன சொல்றோம், ரிக்வயர்டு ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் டைம் அவைலபிள். நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் டியூரேஷன் தான் முக்கியமான காரணம். நீங்க ப்ராஜெக்ட் வந்து எடுத்தோன்னா ஒரு 2 monthsல முடிச்சு கொடுக்குறோம்னு வாங்கியிருப்பீங்க, ஆனா 2 monthsல முடிக்க முடியாம போயிடும். அப்ப அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா வரும். அப்ப டைம் அவைலபிள், எவ்வளவு நேரம் இருக்கு, அதுக்குள்ள எப்படி இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது அப்படிங்கறத நம்ம முக்கியமான விஷயமா பார்க்கணும். அண்ட் தென் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங். ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி அந்த என்ன பர்பஸுக்காக அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோமோ அதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். இதுதான் எனக்கு கேட்கறாங்க, இதுக்கு வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் ப்ராப்ளத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தாதான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். So problem understanding is another factor we have to know. So change control, technology, required reliability, available time, problem understanding. இது வந்து another 5 factors which are very important. Then next, stability of requirements. Stability of requirements அப்படி என்னன்னா ஒரு மென்பொருள் உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவைகள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா பின்னாடி பார்க்க போறோம், எஸ்ஆர்எஸ் ஒரு டாக்குமெண்ட் பார்க்க போறோம், சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மென்பொருள் உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அந்த தேவைகளை ரெக்குவயர்மெண்ட் சொல்லும் போது ஒரு கான்ஸ்டன்டா அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லிடணும், அப்பப்ப மாத்திட்டு இருக்க கூடாது. உங்க ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை வந்து கன்சிஸ்டன்டா சொல்லிட்டோம்னா அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்பப்ப மாத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட தேவைகளை வந்து மாத்தணும்னா அது வந்து நமக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்ப we need to specify the requirements consistent way. Consistent way நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்காக தான் என்னன்னா ஸ்டெபிலிட்டி இன் ரெக்குவயர்மெண்ட் சொல்றோம். ஸ்டெபிலிட்டினா ஒரு ரெக்குவயர்மெண்ட் சொல்றதுல ஒரு சில தன்மை இருக்கணும், அதான் ஸ்டெபிலிட்டி. தென் required skills. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன required skills தேவைப்படுது, what are the skills that are required for software development. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு
என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும். Stability of requirements, required skills, என்னென்ன ஸ்கில் தேவைப்படுது, என்னென்ன இப்போ வந்து ஜாவா தெரிஞ்சிருக்கணுமா, சி தெரிஞ்சிருக்கணுமா, என்னென்ன ஓஎஸ் வேணும், அதே மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்லிடணும். அண்ட் தென் வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசோர்சஸ் அவைலபிள், நம்ம கிட்ட என்ன ஃபெசிலிட்டி இருக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு, அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் என்ன அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிசோர்சஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் முக்கியமானது என்னன்னா ட்ரைனிங் ஃபார் அடிக்வேட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள ட்ரைனிங் என்ன தேவை, போதுமான ட்ரைனிங் வந்து ப்ரோக்ராமர்ஸுக்கு எல்லாம் இருக்கா, ஸோ இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கோமா, அல்லது ஜாவால ட்ரெயின் பண்ணிருக்கோமா, அல்லது பைத்தான்ல டெவலப் பண்ணிருக்கோமா, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அடிக்வசி ஆஃப் ட்ரைனிங். அண்ட் அடுத்த ஃபேக்டர் என்னன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், மேலாண்மை திறன் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு ஒரு மேலாண்மை திறன் நமக்கு தேவை. சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு மட்டும் இல்ல, வேற எல்லா விஷயத்துக்குமே ஒரு மேலாண்மை திறன் தேவை, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நமக்கு தேவை. ஒரு விஷயத்தை எப்படி நடத்தி செல்றது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ட்ரைனிங் தேவை. ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் another சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடைசியா 2 அப்ரோப்ரியேட் கோல்ஸ். கோல் செட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் முதல் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, பாரதியார் பாடல் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன பாடல் சொன்னேன் யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு பாட்டு சொன்னேன்னு, எனிபடி? யாராவது இன்டராக்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நான் மட்டும் பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனாலதான் நெட்டு கட் ஆனாலும் தெரிய மாட்டேங்குது. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு பாரதியார் பாட்டு சொன்னா என்னது சார்? நான் இல்ல சார், மறந்துடலாமா அதெல்லாம்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் சொல்லியிருக்காரு. எண்ணிய முடிதல் வேண்டும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நடக்கணும்னு ஒரு நம்பிக்கை வரணும் நமக்கு. எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் இங்க சொல்றோம் அப்ரோப்ரியேட் கோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன கோல்? உங்களுக்கு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும்னா என்ன நீங்க டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்றதே அந்த கோலை செட் பண்ணணும். அந்த கோலை செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோலை நோக்கி உங்களோட பயணம் வந்து இருக்கும். அப்ப அப்ரோப்ரியேட் கோல்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். என்னன்னா ரைசிங் எக்ஸ்பெக்டேஷன். ரைசிங் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்குறீங்கன்னு ஒரு கஸ்டமர்ட்ட கிளையன்ட் ஆர்டர் வாங்கிடுறீங்க, அதை சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தின வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து கஸ்டமர்ட்டு நிறைய இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணி கொடுக்க போறாங்க, அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை we have to fulfill. அதுதான் ரைசிங் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றோம். என்ன மாதிரியான எதிர்பார்ப்பெல்லாம் கிளையண்ட் கிட்ட இருக்கு, அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து நம்ம எப்படி அந்த எதிர்பார்ப்பை நம்ம வந்து நிவர்த்தி செய்யறது அப்படிங்கிறத ரைசிங் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றோம். அப்ப இந்த 17 காரணிகள் சொல்லியிருக்கேன். அந்த 17 காரணிகளும் என்ன காரணிகள், ஏன் அதை வந்து நம்ம வேணும், அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத டீடைலா பார்க்க போறோம். ஒவ்வொரு காரணியா நம்ம பார்க்க போறோம். பின்னாடி we are going to see the individual factors.
இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் முன்னையே சொல்லியிருக்கேன், அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். டெவலப்பர்னு ஒருத்தங்க இருக்காங்க, the person who developed the code. யூசர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் அந்த யூசர். மெயின்டைனர்னு ஒருத்தர் இருக்காரு, யார் அந்த மென்பொருளை மேம்படுத்திட்டு இருக்காங்களோ அது மெயின்டைனர்னு சொல்லி. இந்த 3 பேரும் தான் முக்கியமான காரணம். இந்த 3 பேரும் involved in the software development process, which will definitely require these 17 factors. இந்த 17 factors நீங்க சரியா கணிச்சு இந்த 17 factors நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா you can enhance the quality enhance பண்ண முடியும். அதே சமயம் productivity improve பண்ண முடியும். You can improve the productivity. So to improve the productivity and enhance the quality, we need these 17 factors. ஒரு மென்பொருள் உருவாக்கத்திற்கும் மென்பொருள் மேம்படுத்துதலுக்கும் இந்த 17 காரணிகள் தேவைப்படுகின்றன. அந்த 17 காரணியும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த 17 காரணியும் மேம்போக்கான பார்வையில பார்த்துட்டோம், பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவோம். அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ பாயிண்ட்ல பார்த்துட்டோம். Now we are going to see individual points, individual factors. ஒவ்வொரு காரணியும் விளக்கமா இப்ப நம்ம பார்க்கலாம். Now we will see the first factor. முதல் காரணியை இப்ப நம்ம பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். Individual ability, first factor. தனிப்பட்ட திறன், தனித்திறன் சொல்லுவோம், இண்டிவிஜுவல் எபிலிட்டி. நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவ் பார்ட்னு சொல்லுவோம். அதாவது இட் இன்வால்வ்ஸ் ஹியூமன் எஃபர்ட். மனித வளத்தை முக்கியமான காரணமா வச்சிருக்கிறதா இந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்டும் மெயின்டெனன்ஸும். ப்ரொடக்ஷன் மென்பொருள் தயாரிக்கிறதுக்கும் அதை மேம்படுத்துதலுக்கும் மனித வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லேபர் இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். லேபர்னா தொழிலாளிகள் சொல்லலாம். இப்ப குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி டைரக்ட்லி ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல் எபிலிட்டி. ஒரு மென்பொருள் தரமா இருக்கணும், அது வந்து உருவாக்கம் வந்து பெறணும் அப்படின்னா அது டைரக்டா எப்படி எதுல போய் முடியுது அப்படின்னா இண்டிவிஜுவல் எபிலிட்டி, தனித்திறன்ல போய் தான் முடியுது. நீங்க இண்டிவிஜுவலா சரியா இருந்தீங்கன்னா தான் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டா உருவாக்க முடியும். ஸோ குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி டைரக்ட்லி ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல் எபிலிட்டி. அப்ப இண்டிவிஜுவல் எபிலிட்டினா என்ன? அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். யாராவது சொல்ல முடியுமா? தனித்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? யாராவது? Anybody? Otherwise, I have to compulsorily ask the students to answer. அவினாஷ் இருக்காங்களா? மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. அவினாஷ். சொல்லுங்க, தனித்திறன்னா என்னப்பா? திறன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட என்ன தனித்திறமை இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒண்ணு? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா, ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே. இல்லைன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். வேற யாராவது சொல்ல முடியுமா?
இப்ப ஒருத்தர் வந்து கிரிக்கெட்ல தனித்திறமை இருக்குன்னு சொல்றோம். யாராவது ஒருத்தவங்க வந்து இவர் கிரிக்கெட் நல்லா விளையாடுவாரு, கிரிக்கெட் வந்து ரொம்ப அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த தனித்திறன் வந்து எப்படி நம்ம முக்கியம் சொல்றோம் அப்படின்னா, அந்த கிரிக்கெட்டை பத்தின அவருக்கு விஷயம் ஃபுல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதோட ஸ்கில் அவருக்கு வந்து வந்திருக்கு, கிரிக்கெட் விளையாடுறதுக்குரிய ஸ்கில் அவருக்கு இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னன்னா காம்பிடன்ஸ்னு சொல்லுவோம். காம்பிடன்ஸ்னா ஒரு தகுதி. அப்ப ஒரு இண்டிவிஜுவல் எபிலிட்டி வந்து தனித்திறன் வேணும்னா என்ன தேவை அப்படின்னா காம்பிடன்ஸ். அதுக்குரிய காம்பிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, எனக்கு அதுக்குரிய வேண்டிய ஸ்கில் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பிடன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது கிரிக்கெட்டை பத்தின முழு நாலேஜ் நமக்கு இருக்கணும். கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா கிரிக்கெட்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, முன்னாடி எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க, அவங்க எப்படி விளையாண்டுருக்காங்க, அதை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இண்டிவிஜுவல் எபிலிட்டிக்கு ரெண்டு விஷயம் நம்ம வந்து முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒண்ணு வந்து என்னன்னா ஜெனரல் காம்பிடன்ஸ். ஜெனரல் காம்பிடன்ஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெலவென்ட் நாலேஜ் இன் த டொமைன். டொமைன்ல வந்து ரெலவென்ட் நாலேஜ் இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா தனித்திறன் சொல்லணும். பட் இந்த தனித்திறன்கிறது ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து அது வந்து அதிகமா நமக்கு தெரியாது. சாரி, லார்ஜ் ப்ராஜெக்ட்டுக்கு அதிகமா தெரியாது. ஏன்னா லார்ஜ் ப்ராஜெக்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரோட எபிலிட்டியும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால லார்ஜ் ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அது வந்து இண்டிவிஜுவல் எபிலிட்டி அதிகமா தெரியாது. பட் ஸ்மால் ப்ராஜெக்ட் இருந்துன்னு வச்சுங்க, அது டிஃபரெண்டா இண்டிவிஜுவல் எபிலிட்டி வந்து முக்கியமானதா இருக்கும். ஏன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்ப இந்த எபிலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு nowadays lot of tools available in software engineering. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல நிறைய டூல்ஸ் நம்ம அவைலபிளா இருக்கு. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். we can improve our ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் முதல் காரணம் என்னன்னா தனித்திறன். அதை வந்து இண்டிவிஜுவல் எபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் we call it as a இண்டிவிஜுவல் எபிலிட்டி அப்படிங்கிற ஃபேக்டர். இப்ப ரெண்டாவது ஃபேக்டருக்கு போவோம். டீம் கம்யூனிகேஷன். Many people prefer solo performance. இப்ப இதே மாதிரி தான் நடக்குது. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பேரு. நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு எதுவும் ரியாக்ஷன் வரல. அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் a ப்ராப்ளம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது யூ நீட் லாட் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். நம்ம வந்து இன்டராக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கிளாஸே வந்து நீங்க சார் உங்க சவுண்ட் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி இப்ப கேட்கல சார். கம்மியா இருக்கா? இல்ல சார், ரொம்ப ஸ்லோவா கேக்குது சார். ஒரு நிமிஷம். ஹலோ, இப்ப கேக்குதா? கேக்குது சார். சரிங்க. அந்த இன்டராக்ஷன் வந்து டீம் இன்டராக்ஷன் வந்துச்சுன்னா தென் ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு குழுவை வந்து சேர்ந்து ஒரு மென்பொருள் உருவாக்கும் போது அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணும்போது இட் வில் இம்ப்ரூவ் தி ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதான் வந்து என்னன்னா இட் இஸ் கால் சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில நம்ம வந்து ஒவ்வொரு மாடியூலும் பார்க்கும்போது அது தவறா நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிப்போம். அப்ப வந்து என்ன பண்ணுவோம், இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல பின்னாடி படிக்க போறோம். டிசைன் ரிவ்யூஸ், ஸ்ட்ரக்சர்ட் வாக் த்ரூ, கோட் ரீடிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு தடையும் ரிவ்யூ ப்ராசஸ் இருக்கும். அதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ரொசீஜரை பண்ணிட்டு போவோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கும். டீம் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராடக்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால என்னன்னா இப்ப டீம் கம்யூனிகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பட் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து there are so many people working on the project, but லேட்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு, டைம் அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப வந்து இன்னும் அதிகமான பீப்புளை இன்வால்வ் பண்ணீங்கன்னா அந்த புதுசா வந்தவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி டீம்ல இன்வால்வ் பண்ணி திருப்பி இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் ஆகும். ஸோ ஆடிங் மோர் ப்ரோக்ராமர்ஸ் டு எ லேட் ப்ராஜெக்ட் மே டேக் இட் லேட்டர். அது இன்னும் அதிகமான டைமை எடுத்துருது. ஸோ ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து டீம்ல பீப்புள் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. பட் இருக்கிற டீமோட எஃபெக்டிவா கம்யூனிகேஷன் பண்ணணும். யூ நீட் டு இன்டராக்ட் வித் யுவர் டீம் மெம்பர்ஸ். அதுதான் அதுக்கு வந்து செகண்ட் ஃபேக்டர் வி கால் இட் as டீம் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றது. வி கால் இட் as டீம் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட், ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். 3 லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம்ஸ் சாஃப்ட்வேர் வந்து 3 கேட்டகரியா பிரிப்போம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம், சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ங்கிறது நீங்க நார்மலா எழுதக்கூடிய எந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள ப்ராஜெக்ட். ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரோ, ஒரு எஜுகேஷன் சாஃப்ட்வேரோ, ஒரு ஹாஸ்பிட்டல் சாஃப்ட்வேரோ, எந்த டொமைனுக்கு நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்களோ அது வந்து இட் இஸ் கால்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ யூ கேன் டேக் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணீங்கன்னா அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ரயில்வே ரிசர்வேஷனுக்கு டெவலப் பண்ணீங்கன்னா அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஒரு பேங்கிங் செக்டருக்கு பண்ணீங்கன்னா அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ங்கிறது என்னன்னா நம்ம காமனா யூஸ் பண்ண போற சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், பவர் பாயிண்ட் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். இதே மாதிரி நிறைய வந்து நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு பேரு. அண்ட் சம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அது வந்து சிஸ்டத்துல யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைலர், இன்டர்பிரட்டர், லிங்கர், அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்லாம் வி கால் இட் as சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமர்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா அப்ளிகேஷன் லெவல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. people can develop application program very easily. அதுக்கு வந்து ஒன்றும் அதிகமான சிரமம் இருக்க போறது இல்லை. ஆனா அதே சமயம் யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் டெவலப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். அதே சமயம் சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராம் டெவலப் பண்றதுக்கு இன்னும் அதிகமா டைம் எடுக்கும். ஏன்னா காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீசஸ் மோர் ஃபார் யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராம்ஸ். யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸுக்கும் சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராம்ஸுக்கும் காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால ஹையர் ப்ரொடக்டிவிட்டி வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸுக்கு இருக்கு, தேன் சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸுக்கு இருக்கு. அதனால ப்ராடக்ட் சைஸுக்கும் காம்ப்ளெக்சிட்டிக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு ப்ராடக்ட் சைஸுக்கும் காம்ப்ளெக்சிட்டிக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த லெவல் வந்து லீனியர் ஸ்கேல்னு சொல்லுவோம். சைஸுக்கும் காம்ப்ளெக்சிட்டிக்கும் there will be a linear scale. அந்த லெவல் வந்து நீங்க எப்ப வந்து குறைஞ்சு போச்சோ then it will lead to cost. காஸ்டும் அதிகமாயிடும், ஷெட்யூல் டைம் சப்மிட் பண்ற டைமும் அதிகமாயிடும். ஸோ இட் will lead to cost and schedule overrun அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் the third factor called product complexity அப்படின்னு சொல்றது. போவோம். appropriate notation.
அதாவது குறியீடுன்னு சொன்னேன் இல்லையா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல நொட்டேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ப்ராசஸுமே சொன்ன அந்த எஸ்டிஎல்சி லைஃப் சைக்கிள்ல அனாலிசிஸ் ஃபேஸ்ல இருந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் வரைக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய நொட்டேஷன்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். அதுல சிலது வந்து சரியா குட் நோட்டேஷன் சொல்லுவோம், சிலது பேட் நோட்டேஷன் சொல்லுவோம். we have to identify what are the best notations. அந்த நோட்டேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி you have to refer the process வந்து இந்த நோட்டேஷன் மூலமா ரெஃபர் பண்ணணும். ஏன் அந்த நோட்டேஷன் தேவைப்படுதுன்னா, ஒரு ப்ரோக்ராமர் வந்து அந்த ப்ராசஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நோட்டேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன தெரியுது ஸ்கிரீன்ல? கிளாஸ் தெரியுதா? ஸ்டூடெண்ட் நேம். இப்ப இது மாதிரி நிறைய நேம், ரோல் நம்பர், மார்க் அப்படின்னு கொடுக்குறோம். இது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் கால் ஒரு கிளாஸ் நோட்டேஷன் அப்படின்னு சொல்றது. ஒரு கிளாஸ் சொல்லக்கூடிய குறியீடு. இப்ப இதே மாதிரி இந்த கிளாஸ் வந்து இந்த மாதிரி நோட்டேஷன் மூலமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். சோ இதை பார்த்த உடனே என்ன தெரிஞ்சுக்கலாம், எது கிளாஸ், எது ஆப்ஜெக்ட், எது மெத்தட்ங்கிறத நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ தட் இஸ் கால் நோட்டேஷன். இந்த நோட்டேஷன் வந்து ஒரு ப்ரோக்ராமர் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு நோட்டேஷன்ஸ் will be more useful. So appropriate notations, தேவைப்படக்கூடிய குறியீடுகளை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். Then அடுத்தது பாத்தீங்கன்னா systematic approach. The systematic approach will benefit the software development. Software develop பண்றதுக்கு இந்த systematic approach வந்து will benefit software development. But before that, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சிஸ்டம்னா என்னன்னு சொல்ல முடியுமா? Could you define system? கம்ப்யூட்டர் விட்டுருங்க, வேற ஏதாவது சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Anybody? நீங்க கேள்விப்பட்ட பொதுவான சிஸ்டம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாப்போம். chat boxல டைப் பண்ணலாம். You can type it in the chat box. Any system. Anybody? சிஸ்டமே யாரா கேள்விப்பட்டது இல்லையா? வெரி குட். எஜுகேஷன் சிஸ்டம். அப்புறம் யாராவது? ரஜினிகாந்தே சொல்லியிருக்காருல, சிஸ்டம் சரியில்லைங்கிறாருல. என்ன சிஸ்டம் சரியில்லைங்கிறாரு? So you can see lot of systems. For example, traffic control system. Traffic control system அப்படின்னு சொல்றோம். அல்லது blood circulation system. அல்லது nervous system.
நர்வஸ் சிஸ்டம்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து சிஸ்டம்ங்கிறோம். ஏன் இந்த மாதிரி சிஸ்டம் சொல்றோம்? எஜுகேஷன் சிஸ்டம், டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டம், பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாமே சிஸ்டம்ங்கிறது காரணமா என்ன சொல்றோம்? ஒரு காரு, பஸ், சைக்கிள், டூ வீலர் அது மாதிரி ஒரு டிராபிக் ஒரு போயிட்டு இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நாலேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு செயல் இருக்கு. இது எல்லாமே ஒரு செயலா தான் செய்யறோம், ஒரு ஆக்ஷன் இருக்கு. இந்த ஆக்ஷன் எல்லாமே சரியான முறையில செயல்பட்டாதான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். டிராபிக் கண்ட்ரோல்ல அந்த செயல் சரியா செஞ்சாதான் டிராபிக் ஸ்மூத்தா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டத்துல பிளட் வந்து கரெக்டா இந்த ஃப்ளோ கரெக்டா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். எஜுகேஷன் சிஸ்டத்துல சரியான முறையில அவன் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் வந்து படிச்சுட்டு போனாதான் he can achieve the knowledge அச்சீவ் பண்ண முடியும். அப்ப இந்த செயல்கள் செய்யறதுக்கு we need a systematic way of doing things. ஒரு முறைப்படி அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் அதை வந்து சிஸ்டம்னு சொல்றோம். The system is always called as doing something in a procedural way. ஒரு வேலையை செய்யும் போது அதை முறைப்படி சரியா செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சிஸ்டம். அதனால சிஸ்டமேட்டிக் அப்ரோச்னு சொல்றோம். அப்ப இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எப்படின்னா, எனி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது அதை வந்து ஒரு ப்ரொசீஜரல் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் அப்படின்னு செஞ்சீங்கன்னா then it is called systematic approach. ஆனா இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது, யுனிவர்சல் ஸ்டாண்டர்ட் கிடையாது. நம்ம ஓன் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஒரு முறைப்படி அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வந்து நீங்க வீட்டுல இருக்கீங்க, நார்மல் டேஸ்ல காலேஜுக்கு போயிட்டு வர மாதிரி வச்சுக்கோம். காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, அல்லது ஹாஸ்டல் ரூமுக்கு போறீங்க. போனோம்னா என்ன பண்றோம்? நோட் எடுத்துட்டு வரோம், புக்ஸ் எடுத்துட்டு வரோம், அதே மாதிரி பேனா, பென்சில், வாட்ச் இதெல்லாம் எடுத்துட்டு வரோம். காலேஜ் முடிச்சு வந்தோடனே நேரா வீட்டுக்கு வந்தோடனே வாட்சை ஒரு இடத்துல வைக்கிறோம், நோட் புக் ஒரு இடத்துல வைக்கிறோம்னு சொல்ல முடியாது, தூக்கி எறிகிறோம்னு வச்சுப்போம். யூ ஆர் த்ரோயிங் அவே ஆல் திஸ் திங்ஸ். வீட்டுக்கு வந்த மகிழ்ச்சியில என்ன பண்றோம்? எங்க வாட்சை வைக்கிறோம்னு தெரியல, எங்க பெண்ணை வைக்கிறோம்னு தெரியல, எங்க புக்கை வைக்கிறோம்னு தெரியல, எங்க நோட்டை வைக்கிறோம்னு தெரியல. எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம பாட்டுக்கும் அப்புறம் காலேஜ் விட்டு வந்தோம்னா மறந்து போயிடுது. அப்புறம் வேற வேலையை பேசிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடும். அடுத்த நாள் காலையில காலேஜ் கிளம்புறதுக்கு ரெடி ஆகும். இப்ப பார்த்தா வாட்சை காணும், பேனாவை காணும், நோட்டை காணும், எங்க வச்சோன்னு தெரியல, தேடிட்டு இருக்கீங்க. அதுவும் 9:30 காலேஜ்னா லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல தேடிட்டு சரி நோட்டு கிடைக்கல, பென் கிடைக்கல, பேனா கிடைக்கல, வாட்ச் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விட்டுட்டு காலேஜ் வருவாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் we are not doing the things in a procedural way. சிஸ்டமேட்டிக்கா நம்ம வேலையை செய்யறது இல்லை. அதனால பாத்தீங்கன்னா it results in chaos. chaosன்னா அதுக்கு என்னன்னா குழப்பம். ஒரு செயலை வந்து முறையா செய்யலைன்னா அதுக்கு வந்து குழப்பத்தான் வரும், கயாஸ் தான் வரும். அப்ப கயாஸ் வருது. அப்படி இல்லாம நேரா நீங்க வீட்டுக்கு போனோடனே வாட்சை கைட்டி பர்மனண்டா டெய்லி வந்தோடனே ஏதாவது ஒரு இடத்துல தான் வைக்கணும்னு ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வைக்கிறீங்க. நோட்டை ஒரு இடத்துல பர்மனண்டா இந்த இடத்துல தான் நோட்டை வைக்கிறீங்க, இந்த இடத்துல வைக்கணும், பென் ஸ்டாண்டர்ட்ல பென்சில் வைக்கணும். அப்ப அடுத்த நாள் வரும்போது நீங்க அந்த இடத்துல இருந்து பொருளை எடுக்கிறது ஈஸியா இருக்கும். அப்ப இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா நமக்கு வந்து டிலே ஆக மாட்டேங்குது, சரியான வேலை சரியான நேரத்துல நடக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் இப்ப நிறைய வீட்டுல நீங்க ஆல்ரெடி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வீட்டுல ஒரு ரசம் வைக்கிறோம்னு வச்சுங்க, ஒரு சமையல் பண்றோம்.
ரசத்துக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து ஒரு லிஸ்ட் எழுதி வைக்கிறோம். சரி, ரசத்துக்கு வேண்டியது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை, புளி தேவைப்படுது, உப்பு தேவைப்படுது, தக்காளி தேவைப்படுது, ஜீரகம் தேவைப்படுது, கடுகு தேவைப்படுது, இது மாதிரி லிஸ்ட்லாம் எழுதி வச்சு தேவைப்படுது. இப்ப என்ன பண்றோம், நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் எடுத்து அடுப்புக்கு பக்கத்துல கொண்டாந்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல இருந்தீங்கன்னா நீங்க அந்த ரசத்தை ரெடி பண்ணி இறக்கிடலாம். ஆனா நீங்க அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு அடுப்புல வந்து வெசலை வச்சுட்டு அப்புறம் அப்பதான் போய் உப்பு தேடுறதும், அப்பதான் போய் புளியை தேடுறதும், அப்பதான் போய் இது சீரகத்தை தேடுறதும் தேடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள வெசல் வந்து ஹீட் ஆகி ப்ராப்ளம் ஆயிடும், அல்லது உங்களுக்கு சரியா என்னன்னா சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஒரு வந்து ப்ரொசீஜரா நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சோ ஒரு சிங்கிள் அப்ரோச் வந்து எல்லா சிச்சுவேஷனுக்கும் பொருந்தாது. நமக்கு இன்னும் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டெவலப் பண்ணிக்கலாம். பட் அது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, சீட் ஆஃப் த பேண்ட் அப்ரோச்னு சொன்னோம் இல்லையா, அதாவது நம்ம நினைச்சபடி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எழுதுறதை விட இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பண்ணோம்னா டெஃபினட்டா யூ கெட் வெரி குட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம நிறைய கிடைக்கும். ஆக இந்த 5 பிரின்சிபலும் நீங்க டீட்டெயிலா பார்த்தோம். தனித்திறன், இண்டிவிஜுவல் எபிலிட்டி, டீம் கம்யூனிகேஷன், குழு தொடர்பு, ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி, பொருள் அதோட காம்ப்ளெக்ஸ் நேச்சர், தென் குறியீடு, தேவைப்பட வேண்டிய குறியீடை வந்து நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் சிஸ்டமேட்டிக் அப்ரோச், முறைப்படுத்துதல், ஒரு செயலை வந்து முறைப்படுத்துதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 5 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 5 அப்ரோச்: இண்டிவிஜுவல் எபிலிட்டி, டீம் கம்யூனிகேஷன், ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி, அப்ரோப்ரியேட் நோட்டேஷன் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இப்போ அடுத்த கிளாஸ்ல we will see another இந்த 12 ஃபேக்டர்ஸையும் பார்ட் 2ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலா வந்து 17 ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த 17 ஃபேக்டர்ஸும் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, that makes us to improve the productivity and enhance the quality. Quality enhance பண்ணணும், productivity வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர் போத் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். ஒரு வந்து காம்ப்ளெக்ஸ் டாஸ்கா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்ப ஸோ டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சாஃப்ட்வேர் டெஃபினேஷன்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராமர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், டெவலப்பர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், மற்ற டெஃபினேஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். சைஸ் ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது நம்ம வந்து அதாவது ஸ்மால் கோடான இருந்தா என்ன, மினி ப்ராஜெக்டா இருந்தா என்ன, மீடியம் ப்ராஜெக்டா இருந்தா என்ன, லார்ஜ் ப்ராஜெக்ட் என்ன, வெரி லார்ஜ் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர்ஸ் தான் நம்ம ஒரு பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 2 வந்து அடுத்தது பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே இருந்தா மண்டேல செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்க்க போறது மேனேஜரல் இஷ்யூஸ். அதாவது வந்து டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரல் ஆஸ்பெக்ட் தான் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லியிருக்கோம். அப்போ மேனேஜரல் இஷ்யூஸ் என்னென்ன வருதுங்கிறது பின்னாடி பார்க்க போறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த SDLC சைக்கிள் வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது. ஸோ அது என்னென்ன வரும்னா பிளானிங் த ப்ராஜெக்ட், அனலைசிஸ் த ப்ராஜெக்ட், டிசைன் ப்ராஜெக்ட்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன, டெஸ்டிங்னா என்ன. ஸோ இந்த SDLCல ஒவ்வொரு பார்ட்டா நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு யூனிட் மாரி வந்துருக்கு.
இந்த ஃபேக்டர்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பிளானிங் ஸ்டேஜ்னா என்ன, ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் ஸ்டேஜ் அடுத்து, டிசைன் ஸ்டேஜ் அடுத்து, இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் அடுத்து, டெஸ்டிங் ஸ்டேஜ் அடுத்து கடைசி. இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ we will see some more things in the next class, and also I will supplement with material tomorrow and day after tomorrow. உங்களுக்கு வந்து சில மெட்டீரியல்ஸ் ஆட் பண்றேன் கூகுள் கிளாஸ் ரூம்ல. and you will be having ஒரு மாடல் குவிஸ் tomorrow. நாளைக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல அனௌன்ஸ் பண்ணுவேன். சண்டே வந்து will have a test. Don't think it is a test. டெஸ்ட் கிடையாது, ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கலாம். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ். ஒரு 10 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். அதை வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்றேன். அதை பார்த்துட்டு யூ டூ இட் இன் தி சண்டே. ஞாபகம் வச்சுங்க, சண்டே அன்னைக்கு ஹேவ் தி ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்களும் நாளைக்கு வந்து இந்த மெட்டீரியல்லாம் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கான்செப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், இந்த சத்யன் அதெல்லாம் வீடியோவே உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல போடுறேன், லிங்கை கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வரும். ஸோ அதையும் வந்து நீங்க பாருங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. இதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனல் வீடியோன்னு சொல்லுவோம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு போஸ்ட் இட் இன் தி கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் queries ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம், அல்லது சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம், அல்லது மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். Happy Independence Day. I wish you all success, and we will meet you on next session in next week. Have a good weekend. Thank you.